அஸ்திரம் படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஏன்னா சாம் சார் முன்னாடிலாம் வந்து நம்ம லவ்வாக அவனை பார்த்துருப்போம். இப்போ வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டாரு. படம் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் வந்து படத்தில் கரு ஒன்று ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா அவர் போலீஸ் கேரக்டரு, அந்த கேரக்டரை வந்து அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னென்ன ட்விஸ்ட்டு கொடுக்கணும் முடியுமோ டேரெக்டாக படத்தை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அது கரெக்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா புரியும். இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, அது வந்து க்ளீனாக காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து அது புரியும்படியாக வச்சுருப்பாங்க, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான். லெவலில் நல்லா இருக்கு. தலை படம் நல்லா இருக்கு, வேற லெவல் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர், ஆக்சுவலாக கிரைம் த்ரில்லர் லவ் ஆக்சுவலாக இந்த படமாக தான் ஃபஸ்ட்டாக போய் பார்த்துருவேன். ஸோ கிரைம் த்ரில்லரில் வந்துட்டு ஒரு சூப்பராக பண்ணிருக்காரு. ஷாம் சார் நம்ம லவ் சேனலில் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து ஆக்ஷன் த்ரில்லரில் இறங்கியிருக்காப்புல. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ரோலுமே ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு பையன் வித்யாசன் பண்ணியிருந்தான். அதில் வந்துட்டு நம்ம சுமந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி உண்மையாமே வந்துட்டுங்க வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் பேக்ரவுண்ட்லாம் வேற லெவல் தெரியல. ஆக்சுவலாக அதான் சொன்ன ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் சவுண்ட் ஸ்கோரிங் படத்தில் சவுண்ட் ஸ்கோரிங் தான் மாஸ்டர் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா சவுண்ட் ஸ்கோரிங் தான் வந்து எல்லாமே ஆக்சுவலாக அந்த ரத்தம் மாதிரி அந்த எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தர் ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது இல்லையா. தலை ரேட்டிங் நான் சூப்பராக கொடுப்பேன் தெரியும். அப்படின்னு எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 4 கொடுப்பேன் தெரியுமா. கண்டிப்பாக நல்லா எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய பண்ணி நல்லா பார்க்கலாம் சார். அஸ்திரம் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் கொலை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எதனால் இது நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு சில படத்தெல்லாம் மட்டும் அடுத்து இதுதான் வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா அது கிடையாது. இன்னும் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் தோல்வியே கண்டாதவன் ஒரு தோல்வி கண்டுட்டா அவனுடைய மனநிலை எப்படியா மாறும். அது வந்து பயங்கரமான ஒரு கொலை செய்கிற அளவுக்கு தூண்டிடும் மனசு. அதனால் வெற்றியும் தோல்வியும் சகஜமாக ஒரு மனிதன் வந்து கடைசியில் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ தோல்வி வந்து சாதாரணமாக இருக்கணும், அடுத்த வெற்றி படியாக எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு தோல்வி கிடைச்சதால வாழ்க்கையை வெறுத்து போயிடக்கூடாது, டென்ஷன் ஆகிருக்கூடாது. அதுதாங்க சார் ஒரு மனநிலை சம்மந்தப்பட்டது சார். கிரைம் தான், அதுக்கு கடைசி வரைக்கும் கிரைம் சப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் எல்லாமே இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. நல்ல டீமு, நல்ல கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம், அதெல்லாம் எந்த விதம் கிடையாது. அவன் ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. அதை பார்த்தோன்னே ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து தான் கதையை ட்ராவல் ஆகுறாங்க. அதனால் ஒரு சின்ன பசங்க ஒரு தோல்வியை கண்டுட்டா எப்படி இதுமாரி அஃபெக்ட்ஸ் ஆகக்கூடாது, அது கூட நம்ம தோல்வியை நம்ம பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சார். அஸ்திரம்னா எப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதில் கடைசி அஸ்திரம், இது அந்த கடைசி அஸ்திரம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்வாங்க இல்லையா. இந்த கதைக்கு அந்த ஒரு ஹீரோ கிடைக்கிற எல்லா குழுவுமே அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் கடைசி அஸ்திரம் வந்து அவங்களே மைண்ட் பிடிச்சிருதுங்க, அந்த மாதிரி வருது சார். கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கார். ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரியே. படம் ஃபுல்லாகவே வந்து அவரோட கேரக்டர் போகுது. கூட வந்து ஒரு பையன் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. அவரோட ஸ்டோரி நல்லா இருக்குது. டோட்டலாக வந்து படம் பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. அதான் சொல்கிறதுவா எல்லாமே ட்விஸ்ட்டு. க்ரைம்னாவே உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கும். இது படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. யாரை கொலை பண்ணால் எப்படி பண்ணாங்க ஏதாவது எல்லாத்துக்குமே ஒரு ரிவீல் கொடுத்துனே இருக்காங்க. கடைசியாக அந்த ட்விஸ்ட்டுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. அஸ்திரம், அந்த அஸ்திரம்னா வந்து பிளாக் மேஜிக், அந்த பாண்டிங்கில் வச்சுருக்காங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 வாரமாக வந்து ஒரு படங்கள் வருது, அது காய்ச்சி மூச்சுன்னு ஒரு நல்லா இல்லாமல் இருக்குது. இது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரொமான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார். ஏன் கனெக்ட் ஆகுனா இந்த பிளாக் மேஜிக்லாம் சொல்கிறாங்க, சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, கரெக்டாக வந்து அதை ப்ராப்பராக எடுத்துன்னு போய் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்புவாங்க, நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் ஃபுல்லாக லேக், எல்லா படத்துலையும் லேக் இருக்கும் தலைவா. எல்லா படத்துலையும் லேக் இல்லாத படமே கிடையாது. ஏன் ரஜினி கமல் படம் கூட லேக் இருக்கும், லேக் இல்லாத படமே கிடையாது. சில இடத்துல இருக்குது, என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. ஆனால் நல்லா இருக்கு. 10க்கு 7.5 கண்டிப்பாக பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்குது. நான் நடித்ததுனால நானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக எல்லோரும் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க.
தமிழ்நாட்டில் மட்டும் 200 தேட்டருக்கு 204 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து எல்லா படத்துக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் 2-3 டேட் தள்ளி வந்தது வந்து நிறைய பேர் எப்படி நினச்சிட்டாங்கன்னு தெரியல. நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணி எல்லா தேட்டரில் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் டிலே பண்ணி வந்தோம். எல்லோரும் இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வர த்ரில்லர் படம் இல்லாமல் இது ரிவெஞ்ச் ட்ராமாவில் ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டாக பண்ணியிருக்கோம். ரேண்டமாக எல்லா பக்கம் போய் கொலை செய்யாமல் இவனையும் போய் கொலை பண்ணாமல் பர்பஸ்டாக ஒரு சீக்ரெட்டோட இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், ஷாம் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து பயங்கரமான ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நல்ல கம்பேக். மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. பாட்டுக்கு நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைட் தான் ஓவரால். சாம் அவர் போலீஸ் கேட்டப்புக்கு சூட்டாக இருக்கார். அவர் கூட இந்த சைட் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் பிசி. ஸோ அவர் தான் லீடு விட்டுருக்காரு பாட்டுக்கு. ஸோ ஓகே தான். பேக்ரவுண்ட்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல்லாக விறுவிறுப்பாக தான் போகும். ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி லேகாக எதுவும் இல்லாமல் அப்படியே விறுவிறுப்பாக போகும். மற்றபடி ஃபஸ்ட் படமாக த்ரில்லர் சொல்ல முடியாது. அப்படி தான் ஓவராலாக கம்ப்ளீட் பார்க்கும்போது த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டுக்கும் அதே மாதிரி நிறைய விட்டுருந்தாங்க. புரியல. சாம் கேத்துக்காரு அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மூவி. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாட்டுல பார்க்கலாம். சாங் ஒரு சில சாங்கோட எனக்கு பேக்ரவுண்ட்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு. சாங் ஒரு 2 சாங் வரும், அது கேட்குறேன் நல்லா தான் இருக்கும். மைனஸ் லவ் பர்சன்ஸ் அப்பப்போ லைட்டாக வரும். ஃபேமிலி பர்சன்ஸ் புரியல. ஃபேமிலியான சொல்லுவோம் அது எங்களுக்கு சரியாக தெரியல. மிஸ்ட்ரி தெரியனால அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க பார்க்கணும். ரேட்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் நல்லா இருக்கு. அஸ்திரம் பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் ஷாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காப்புல. இல்லை இன்வெஸ்டிகேஷன் தான் மேட்ரு வந்து எடுத்துருக்க கான்செப்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனு. அது நல்லா விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்கோட பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது மொத்தத்தில். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் எல்லாம் மேக்கிங்கு மியூசிக்கு கொண்டு போகிற அந்த விதம் சுவாரஸ்யம் த்ரில்லிங்காக இருந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யமாக ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சுவாரஸ்யம் நல்லா இருக்குது. ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சு. சாம் கேரக்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த சுகன் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். அதில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே செம்மையாக இருந்துச்சு. அந்த கதை சொல்கிறதுக்கு அந்த டாக்டர் மன நோயாளியை டாக்டர் அந்த அவர் சொல்கிறத வச்சுதே பாதி எல்லாமே மூவ் ஆனது. அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது, அந்த கில்லர் யார், அந்த கில்லரோட தம்பியை கொலை பண்ணுறது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. திகிலாவும் இருந்துச்சு, தில்லாவும் இருந்துச்சு. ஷாம் ஆமாம், அந்த ஷாமோட சார், அந்த சாரோட போலீஸ் கேரக்டரு, அந்த தில்லா எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா பண்ணார். அவர் கண்டுபிடிக்கிறது, வீட்டில் இருந்துக்கிட்டே அவர் டியூட்டியை அந்த வேலையை பார்க்குறது, யாருக்கு இல்லை அது எப்படி என்னன்னா அவர் தான் முழுக்க எல்லாமே கண்டுபிடிக்கிறது. அந்த புக்கை வச்சு